சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 பேர்த்து எனக்கு ரெட் கலர் தான் பிடிச்சிருந்துச்சி. 3D கண்ணாடி போட்டு பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 பேர்த்தில் எனக்கு ரெட் கலர் பொம்மை தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு படம். ரெட் கலர் பொம்மை அதுதான். எனக்கு பவர் கிடச்சா நான் ஊரை காப்பாற்றுறேன் ஜாலியாக. அதுக்கப்புறம் நம்ம மேலே தான் ஜாலியாக உலகத்துக்கு பார்க்கலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஷாக் பவர் ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக சுருட்டு மாதிரி இருந்தாங்க. ஜாலியாக இருந்தா. அதுக்கப்புறம் ஜாலியாக பிடிக்காத கேரக்டர் வந்து அந்த ரெட் கலர் பொம்மை தான் பிடிக்காது. நல்லா சூப்பராக சண்டை போட்டாங்க எல்லாரும். ஊரை காப்பாற்ற போகிறாங்க அந்த ரிப்பேர் கம்மி வச்சு தான். ஓகேவா? அதுதான். அதுக்கப்புறம் இது ஒரு கோல்டு கலரில் வந்துல அது காமெடியாக அது காமெடியாக இருந்தது. அதுக்கா அப்படியே ஒருத்தன் பாண்டா மாதிரி இருந்து அவன் வில்லன் அர்த்தம் அடிக்க போனான். ஆனால் அவனே கீழே தள்ளிட்டான். கண்ணாடி போட்டோன்னே கிட்ட இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் நிற்கும் போது கிட்ட இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. சூப்பராக இருந்தது. அடிக்கடிக்க எமோஷ்னல் சீன்ஸு, காமெடி, அப்புறம் கொஞ்சம் த்ரில்லிங்காக எல்லாமே போச்சு. எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணிங்கன்னா. படம் ஒரு 10 மினிட்ஸ் எல்லாரையும் இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் படத்தில் பயங்கரமாக அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி டீம் ஒர்க் கொடுத்து அந்த ஷாவை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படின்றது தான் கதையே. சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி மூவி நான் பார்த்ததே இல்லை. நான் நருட்டோ, கோஜோ, சான் எல்லா அனிமையுமே நான் பார்க்குறேன். அந்த ஹிடன் ப்ரொடெக்டர் வந்துட்டு இது ஒரு மூவி பட் நாட் லைக் சீரீஸுன்றதுனால அது ஒரு 3 ஹார்ஸ் நல்லா ஜாலியாக ஃபன்னா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. எல்லாருமே குழந்தைங்களுக்காக பார்க்கணுன்னு நினைக்கிற படமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ நாங்களே 90s கிட்ஸ்க்கே பிடிக்குதுன்னா இப்போ 2K கிட்ஸ்க்கு கம்பல்சரி பிடிச்சிருக்கோம். எல்லாருமே ஃபோனை அவாய்ட் பண்ணுவாங்க, மூவியை இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்க. அதுலேயே ஒரு ரியலிஸ்டிக்காக அவங்களே நினச்சி திங்க் பண்ணி மூவி அதுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே இருக்குண்ணா. அவங்களுக்கும் ஃபைட்டு இருக்குது, காமெடியும் இருக்குது, சென்சார் எல்லாமே இருக்குண்ணா. மூவியில் இருக்க வேண்டியது எல்லாமே இருக்குது. மோரோவர் வந்து பசங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கேரக்டராகவே இருக்குது. அந்த 2 பியர்ஸ் போட்டு ஹனி பிக் பண்ணுறது எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. இந்த படத்தை போட்டு விட்டால் ஒரு 3 ஹார்ஸ் மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மொபைலில் பார்க்குறத விட நம்ம டிவி வெர்ஷனில் பார்த்தா நல்லாவே இருக்கும். மொபைலை அவாய்ட் பண்ணிடுவாங்க இந்த ஃபிலிமை பார்த்தாங்கன்னா. ஆமாம், கண்டிப்பாக வரும், கம்பல்சரி வரும் இந்த மூவி. எங்கள் பசங்க எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் திரும்ப இன்னொரு டைமும் பார்ப்போம். எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது.